शोल्डर में उत्पन्न होने वाले खिंचाव को महसूस करने का प्रयास। धीरे से श्वास छोड़ते हुए सामान्य स्थिति में आइए और हाथों को नीचे लेके आइए। శ్వాస వదులుతూ సామాన్య స్థితిలో రండి, చేతులను కిందకి తీసుకురండి। अब हम कटी चालन क्रिया का अभ्यास करेंगे। ఇప్పుడు कटी चालन क्रिया अभ्यासम చేద్దాం। दोनों पैरों को कंधों के बराबर दूरी पर रखें। కాళ్ళను భుజ సమానంగా ఉంచండి। हाथों को सामने से कंधों के बराबर लेके आइए। చేతులను ముందు నుంచి భుజ సమానంగా తీసుకురండి। श्वास छोड़ते हुए कमर को राइट साइड घुमाइए। श्वास वदलुतू नडुमु कुड़ी वैपु तिप्पंडी। श्वास भरते हुए सामान्य स्थिति में आइए। श्वास तीसुकुंटू साधारण स्थिति को रंडी। श्वास छोड़ते हुए कमर को लेफ्ट साइड घुमाएंगे। श्वास वदलुतू नडुमु एडमैपु तिप्पंडी। श्वास भरते हुए सामान्य स्थिति में आइए। श्वास तीसुकुंटू साधारण स्थिति को रंडी। एक और बार इसका अभ्यास करेंगे पूरा श्वास प्रश्वास के साथ। मरोकसारी अभ्यासम చేద్దాం। धीरे से श्वास छोड़ते हुए सामान्य स्थिति पे लेफ्ट साइड घूमिए, ఎడమ వైపు తిప్పండి और श्वास వదులుతూ सामान्य स्थिति को రండి और చేతులను కిందకి తీసుకురండి। अब हम घुटना चालन क्रिया का अभ्यास करेंगे। ఇప్పుడు మాకాలు క్రియ చేద్దాం। हाथों को सामने से कंधों के बराबर लेके आइए। हथेलियां नीचे रहे। சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டுள்ளார்। இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம்। செந்தில்குட்டி, முழு விவரங்கள்। பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக உலக நாடுகள் இந்த வருடத்தில் ஒரு நாளை ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கிறது। இதற்கு ஐநா சபையும் ஒப்புதல் அளித்து 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த உலக சர்வதேச யோகா தினமானது உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது। இந்த ஆண்டு 11வது சர்வதேச யோகா தினமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது। இதில் முக்கியமாக ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற தாரக மந்திரத்துடன் இந்த யோகா தினமானது உலகம் முழுவதும் 8 லட்சத்திற்கும் அதிகமான இடங்கள்ல இன்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது। குறிப்பாக பாரத பிரதமர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடற்கரை பகுதியில சூரிய உதயத்தின் போது 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மாணவர்களும் பங்கேற்கும் வகையில யோகா நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது। இது ஒரு கின்னஸ் யோகா சாதனை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது। இதுல 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த சர்வதேச யோகா தினத்தை கடைபிடித்து வருகிறார்கள்। இந்த நிகழ்ச்சியில தொடக்கத்துல பாரத பிரதமர் யோகா கலை குறித்த ஒரு சிறப்பு தபால் தலையையும் வெளியிட்டார்। இதை ஆந்திர பிரதேச முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் அந்த தபால் தலைகளை பெற்றுக் கொண்டார்கள்। இதன் பிறப்பாக இந்த நிகழ்ச்சியில பாரத பிரதமர் யோகா கலை குறித்து பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார்। குறிப்பாக பல கோடி மக்களுடைய வாழ்க்கையை யோகா மாற்றி இருப்பதாக அந்த உரையின் போது தெரிவித்தார்। மேலும் யோகா உடல் நலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதையும் அவர் குறிப்பிட்டு தெரிவித்தார்। உடல் ஆரோக்கியம் மேம்பட்டால் சமுதாயமும் மேம்படும், சமுதாயம் பலமானதாக மாறும், இளைஞர்களும் மாணவர்களும் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள்। இந்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தால் உலக அளவில் இந்தியாவை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சாதனைகள் நிகழும் என்பதையெல்லாம் அவர் தெரிவித்தார்। அதற்கு யோகா கலை தினமும் பயிற்சியாக செய்ய வேண்டும் என்பதையும் பாரத பிரதமர் அப்போது வலியுறுத்தினார்। இது மட்டுமல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆராய்ச்சியில் கூட யோகா கலை தினந்தோறும் செய்து வருவதால் பல்வேறு உடல் ரீதியான மாற்றங்கள் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் சரியாவதாக ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிய வந்திருப்பதையும் பாரத பிரதமர் சுட்டிக்காட்டினார்। குறிப்பாக இதயம் சார்ந்த நோய்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாவதாக அந்த ஆராய்ச்சிகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்। இதன் காரணமாக இந்த யோகா கலையை உலக அளவுல பல மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாவதிலிருந்து நமக்கு தெரிய வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டு தெரிவித்தார்।
இதன் பின்பு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு குறைவான எண்ணெய் அளவை உடலில் எடுத்துக்கொள்ள வேண்டும், யோகா பயிற்சி தினமும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சின்ன அறிவுறுத்தலையும் பாரத பிரதமர் இந்த யோகா நிகழ்ச்சியின் போது உரையாக நிகழ்த்தினார். இந்த யோகா நிகழ்ச்சி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்பது என்ற ஒரு உன்னதமான ஒரு முக்கிய நோக்கத்துடன் இந்த யோகா நிகழ்ச்சி 11வது சர்வதேச யோகா தினத்தில் வலியுறுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த யோகா நிகழ்ச்சியில் யோக கலைகளை தற்போது நிகழ்த்தி காட்டி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி இதே போல சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த சர்வதேச யோகா நிகழ்ச்சியில அவருடன் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தற்போது அந்த யோகா கலையை நிகழ்த்தி வருகிறார். முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. इसका अभ्यास करना है। दोनों पैरों के बीच में 3 से 4 फीट का फासला रखे, 2 కాళ్ళు మధ్య 3 నుంచి 4 అడుగు स्पेस ఉంచండి। दोनों हाथों को कंधों के समान अंतर लेके आइए, చేతులను భుజ సమానంగా తీసుకురండి। दाएं पैर को राइट लेग को राइट साइड घुमाइए, కుడి కాలు కుడి వైపు తిప్పండి। श्वास छोड़ते हुए धीरे धीरे राइट साइड झुकिए, श्वास వదులుతూ మెల్లగా కుడి వైపు వంచండి। दाएं हाथ को दाएं पैर के पीछे रखें, कुड़ी చెయ్యి కుడి కాళ్ళు వెనక పెట్టండి। सिर को ऊपर घुमाइए और विशाल आकाश को देखिए, తల పైకి తిప్పండి, ఆకాశాన్ని చూడండి। ఈ స్థితి में कुछ देर बने रहिए, ఈ స్థితిలో కొంతసేపు ఉండండి और धीरे धीरे श्वास भरते हुए ऊपर आइए, श्वास తీసుకుంటూ सामान्य स्थिति को రండి। अब यही अभ्यास दूसरे पैर से करेंगे, बाएं पैर से करेंगे। ఇప్పుడు ఎడమ కాలు ఎడమ వైపు తిప్పండి, అదే ప్రక్రియ చేయండి। धीरे धीरे श्वास छोड़ते हुए नीचे की तरफ जाइए और विशाल आकाश को देखने का प्रयास। కొంచెంసేపు ఉండండి, धीरे से श्वास लेते हुए सामान्य स्थिति में आइए, श्वास తీసుకుంటూ सामान्य स्थितिలో రండి। చేతులను కిందకి తీసుకురండి, दोनों हाथों को नीचे लीजिए और विश्राम कीजिए। अब हम बैठ के करने वाला आसनों का अभ्यास करेंगे। ఇప్పుడు మనం సిట్టింగ్ సిరీస్ ఆసన్ అభ్యాసం చేద్దాం। నిదానంగా కూర్చోండి, धीरे से बैठ जाइए, पैर को सामने की तरफ सीधा करें, కాళ్ళను నేరంగా పెట్టాలి। दोनों हाथों को नितंब के पास रखें, 2 చేతులను నడుము పక్క పెట్టండి। कमर गर्दन सीधा रखें, शरीरम నేరంగా పెట్టండి। इसको दंडासन कहते हैं, ఇది दंडासनम। दंडासन నుంచి अब हम భద్రాసన్ का अभ्यास करेंगे। ఇప్పుడు భద్రాసన్ ప్రాక్టీస్ చేద్దాం। ఎవరికైనా మోకాలు, యాంకల్ మరియు హిప్ జాయింట్ నొప్పి, आर्थराइटिस ఉంటే జాగృతంగా చేయాలి। किसी को भी टखनों में, घुटनों में दर्द है, हिप जॉइंट में दर्द है, सावधानी के साथ इसका अभ्यास करना है। दंडासन की स्थिति से दोनों पैरों को घुटने से मोड़िए। दंडासन स्थिति నుంచి 2 మోకాలు బెండు చేయండి। दोनों तलवों को मिलाइए, पंजों को दोनों हाथों से पकड़िए, పాదాలు కలిపి పెట్టండి, చేయితో పట్టుకోండి। घुटने को जमीन पर स्थापित करने का प्रयास, మోకాలు భూమి పైన పెట్టండి। ఈ अवस्था में थोड़ी देर बने रहिए, ఈ స్థితిలో కొంతసేపు ఉండండి। यह अभ्यास पेल्विक फ्लोर मसल्स में ताकत देता है। धीरे से दोनों हाथों को छोड़िए और पैरों को आगे फैलाइए। నెమ్మదిగా చేతులు వదలండి, కాళ్ళు నేరంగా పెట్టండి। अब हम वज्रासन का अभ्यास करेंगे। किसी
को भी घुटनों में, टखनों में, हिप जॉइंट में या सर्जरी हुआ है ऐसे व्यक्ति सावधानी के साथ करना है। ఎవరికైనా మాటలు నొప్పి, యాంకల్ నొప్పి ఉంటే జాగ్రత్తగా చేయాలి। दंडासन నుంచి पैरों को एक एक मोड़ते हुए नितंब के नीचे रखिए। काళ్ళు मड़ची नितंब కింద పెట్టండి। एड़िया बाहर और अंगूठे मिले हुए होना है। हील्स बैठ के ఉండాలి, टोस కలిపి ఉండాలి। दोनों एड़ियों के बीच में बैठने का प्रयास। రెండు हील्स मध्य కూర్చోండి। दोनों हाथों को घुटने पर स्थापित करें। చేతులను మోకాలు పైన పెట్టండి और सामान्य श्वास प्रश्वास के साथ कुछ देर इस अवस्था में बने रहिए। साधारण श्वास प्रश्वास तो కొంతసేపు ఈ స్థితిలో ఉండండి। पूरा ध्यान शरीर पर। अब हम यहीं से अर्ध उष्ट्रासन का अभ्यास करेंगे। ఇప్పుడు अर्ध उष्ट्रासन प्रैक्टिस చేద్దాం। वज्रासन स्थिति से उठने पर खड़े हो जाइए। वज्रासन स्थिति నుంచి మోకాలు పైన నిలబడండి। दोनों हाथों को कमर के पीछे रखें। చేతులను నడుము వెనక ఉంచండి और धीरे से श्वास भरते हुए सिर, गर्दन, छाती को पीछे ले जाइए। మెల్లగా श्वास తీసుకుంటూ तला వెనక ఉంచండి। इस अवस्था में थोड़ी देर बने रहिए। కొంతసేపు ఉండండి और धीरे से श्वास छोड़ते हुए सामान्य स्थिति में आइए। మెల్లగా साधारण स्थिति को రండి और फिर वज्रासन में बैठ जाइए। మళ్ళీ వజ్రాసనంలో కూర్చోండి। अब हम శశకాసన్ का अभ्यास करेंगे। ఇప్పుడు శశకాసన అభ్యాసం చేద్దాం। दोनों घुटनों को बाहर फैलाइए। రెండు మోకాళ్ళను బయటికి తీసుకెళ్ళండి। हथेलियों को आगे जमीन पर रखें। అరచేతులు ముందుకు నేలపై ఉంచండి। श्वास छोड़ते हुए शरीर को आगे की ओर झुकाइए। श्वास వదులుతూ శరీరాన్ని ముందుకు స్ట్రెచ్ చేయండి। छाती जमीन से लगे हुए छातीని నేలపై ఉంచండి। इस अवस्था में थोड़ी देर बने रहिए। కొంతసేపు ఈ స్థితిలో ఉండండి। शरीर में उत्पन्न होने वाले खिंचाव को महसूस करने का प्रयास और धीरे से श्वास लेते हुए ऊपर आइए। మెల్లగా శ్వాస తీసుకుంటూ శరీరాన్ని తిరిగి పైకి తీసుకురండి और हाथों को घुटने पर स्थापित करें మరియు చేతులను మోకాలు పైన పెట్టండి। अब हम उत्तान मंडूकासन का अभ्यास करेंगे। ఇప్పుడు उत्तान मंडूकासन अभ्यास చేద్దాం। धीरे से श्वास भरते हुए दोनों हाथों को बगल से सिर के ऊपर लेके जाइए। మెల్లగా శ్వాస తీసుకుంటూ రెండు చేతులను తలపై ఉంచండి। दाएं हाथ बाएं कंधे पर और बाएं हाथ दाएं कंधे पर स्थापित करें। కుడి వైపు ఎడమ భుజ పైన ఎడమపై కుడి భుజ పైన పెట్టండి और सामान्य श्वास प्रश्वास के साथ कुछ देर बने रहिए। साधारण श्वास को और शरीर में उत्पन्न होने वाले खिंचाव को महसूस करने का प्रयास। यहाँ अभ्यास खांसी, जुकाम, सर्दी को नियंत्रित करता है। లంగ్ కెపాసిటీ को बढ़ाता है। దగ్గు, జలుబు, अस्थमा లాంటి వ్యాధిని నియంత్రణం చేస్తుంది। अब धीरे से श्वास छोड़ते हुए दोनों हाथों को ऊपर उठाइए और बगल से नीचे लेके आइए। श्वास వదులుతూ చేతులను పక్క నుంచి सामान्य स्थिति को తీసుకురండి और दोनों घुटनों को जोड़िए और वज्रासन में आ जाइए। वज्रासन लो కూర్చోండి। अब दोनों पैरों को एक एक करके आगे की ओर फैलाइए और शिथिल दंडासन में विश्राम कीजिए। ఇప్పుడు రెండు కాళ్ళు ముందుకు చేసి శిథిల దండాసనంలో విశ్రామం చేయండి। अगला अभ्यास वक्रासन। ఇప్పుడు वक्रासन अभ्यास చేద్దాం। शिथिल दंडासन से दंडासन में आइए। शिथिल दंडासन నుంచి दंडासन రండి। धीरे से राइट लेग को मोड़ते हुए लेफ्ट लेग के घुटने के पास रखें। ఇప్పుడు కుడి కాలు మడిచి ఎడమ మోకాలు పక్క
పెట్టండి రైట్ హ్యాండ్ को पीछे जमीन पर रखें కుడి చేయిను వెనక నేలపై పెట్టండి लेफ्ट हैंड को राइट नी के ऊपर से घुमाते हुए राइट एंकल के पास रखें या राइट एंकल को पकड़ने का प्रयास एडम చెయ్యిను కుడి కాలి మీద తిప్పి కుడి పాదాల దగ్గర ఉంచండి धीरे से इस अवस्था में थोड़ी देर बने रहिए और धीरे से शरीर को राइट साइड घुमाते हुए रहिए श्वास वदंतु शरीराన్ని కుడి వైపు తిప్పండి और कुछ देर इस अवस्था में थोड़ी देर बने रहिए अब हम धीरे से श्वास बढ़ते हुए वापस सामान्य स्थिति में आएंगे ఇప్పుడు నెమ్మదిగా శ్వాస తీసుకుంటూ మళ్ళీ సాధారణ స్థితికి రండి अब इसका अभ्यास दूसरे पैर से करेंगे ఇప్పుడు ये अभ्यास अब मोरो कालुतो చేద్దాం पूरा ध्यान कमर पर कमर में उत्पन्न होने वाले खिंचाव को महसूस करने का प्रयास यहाँ अभ्यास जीर्ण शक्ति को बढ़ाता है मेटाबॉलिज्म डाइजेशन को बढ़ाता है लिवर சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை மூச்சினை உள்ளிழுத்துக் கொண்டே நேராக வரவும் கைகளை நீட்டியவாறே அடுத்து இடுப்பு பகுதிக்கான தளர்வு பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். கைகள் நீட்டிய நிலையில் வைத்து மூச்சினை மெதுவாக உள்ளிழுக்கவும் மூச்சினை வெளிவிட்டுக் கொண்டே அரை அமர்ந்த நிலைக்கு திரும்பவும் முழங்கால்களுக்கான தளர்வு பயிற்சிகள். மூச்சினை உள்ளிழுத்தவாறே நேராக வரவும் மூச்சினை வெளிவிட்டுக் கொண்டே அரை அமர்ந்த நிலைக்கு வரவும் மூச்சினை உள்ளிழுத்துக் கொண்டே நேராக வரவும் கைகளை உடலோடு சேர்க்கவும் கால்களை சற்று விரித்து வைத்து கைகளை பின்புறமாக கட்டி தளர்வுபடுத்தவும் உடலினை உடல் தளர்வு பயிற்சிகளை நிறைவு செய்யலாம். அடுத்த ஆசன பயிற்சிகள் சர்வதேச யோகா தினத்தையொட்டி சென்னை தாம்பரத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில்குட்டி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில்குட்டி, வணக்கம். முழு விவரங்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்திய நாட்டுடைய பாரம்பரிய கலையான யோகா கலையை உலகம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐநா சபையில் வருடத்தில் ஒரு நாளை சர்வதேச யோகா தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உரையை நிகழ்த்தினார். அது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்வில் யோகாவை செய்தால் உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த அமைதியை கொடுத்து பல நன்மைகளை நமக்கு யோகா அளிக்கும் என்பதே சர்வதேச யோகா தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கு. செந்தில்குட்டி, நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம்.